ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இன்னியோட ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் நம்மளோட ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3800 நம்ம ப்ராஃபிட்டாக பார்த்துருக்கோம். 3881 ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம சம்பாதிச்சது. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் வந்து நான் 23rd ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஸோ 23rd எக்ஸ்பைரியில் வந்து நான் 2 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த 23,000 அண்ட் 24,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் நேற்று ஈவினிங் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். நம்ம அதுவும் செப்பரேட்டாக வீடியோவாக போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நான் ட்ரேட் புக்கு போயிடுறேன். கன்சோல் பேஜில் இருக்க ட்ரேட் புக்கில் 2 ஜூனோட என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:29 வந்து கரெக்டாக அந்த மார்க்கெட் க்ளோசிங் டைமில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் வந்து 113.60 111.50 நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அந்த என்ட்ரி வந்து பேஸ்ட் ஆன் தட் அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நான் மார்க்கெட் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். என்ன ப்ரைஸ் தான் நான் எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹76.25 ஃபார் கால் ஆப்ஷனுக்கும் அண்ட் ₹177.80 வந்து புட் ஆப்ஷனுக்கும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் ₹4173. கால் ஆப்ஷனில் வந்து நமக்கு லாஸ் வந்திருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கினதுனால வந்து கால் ஆப்ஷன் நமக்கு லாஸ். பட் அந்த லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் ₹2,291 தான் நமக்கு லாஸாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கால்குலேஷன் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது வந்து நம்மளோட ப்ராஃபிட் நிஃப்டி 50 அதாவது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் மட்டுமே நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ₹1,880 ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. அண்ட் அலுமினியமில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட் நான் இதே மாதிரியே வந்து நேற்று நைட்டு நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன் அலுமினியமுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் பேஸ் பண்ணி நேற்று நைட்டு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஒரு 23:11 ஒரு 11 அதாவது நைட்டு 11 மணிக்கு நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ன ப்ரைஸ்க்கு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ₹394.80 நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுவுமே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் $395.20 வந்துட்டான். ஸோ நான் எதிர்பார்த்த ப்ரைஸில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு ₹2,000 ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டியில் இருக்க அலுமினியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி ₹3,881 எனக்கு ஷார்ட் டேர்ம், அதாவது நேற்று நைட் என்ட்ரி எடுத்தேன். இன்றைக்கி மார்னிங் நான் எக்ஸிட் ஆகி வெளில வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப டைம்லாம் வெயிட் பண்ணல. ஜஸ்ட் அந்த மார்க்கெட்டோட க்ளோசிங் டைமில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் ஃபார் அலுமினியம். மார்க்கெட் கண்டிப்பாக அப்சைட் மூவ்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தேன். அதே மாதிரியே இன்றைக்கி மார்னிங்கே வந்து மார்னிங் 9 ஒரு 9:02 போலவே நான் ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸ் அவன் வந்துட்டான். ஸோ ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் ஆஃப் ₹2,000 எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் அதை ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அண்ட் இதுக்கு நான் வந்து எவ்வளோ மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு நான் யூஸ் பண்ண மார்ஜின் வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஜஸ்ட் 15,000 மார்ஜின் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வாங்குற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹100 ₹110 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் நான் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ இதுக்கு ஒரு ₹113 இதுக்கு ஒரு ₹111 அப்படின்னு வைக்கும்போது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ₹7,000 தான் நமக்கு வருது இது. ஸோ அந்த ஒரு 7,000 பார்த்தீங்கன்னா ஒரு ₹15,000 மார்ஜின் தான் நான் வச்சுருந்தேன். ₹15,000 மார்ஜினுக்கு எனக்கு ஒரு ₹1,800 கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் மோர் தேன் 10%. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் டைமில் நான் வாங்கியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2 மினிட்ஸில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ சச் எ ஷார்ட் டியூரேஷன் என்னால் ஒரு 10% ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் என்னால் பர்சன்டேஜ் மேக் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் ஃபேர் எனஃப் இல்லைங்களா? ஸோ 10% இன் ஹார்ட்லி லெஸ் தேன் 2-3 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு மார்ஜின் 15,000ங்கிறதுனால எனக்கு ப்ராஃபிட் 8,800 இருக்குது. இதே நான் மார்ஜின் 1 லேக்காக வச்சுருந்தேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அப்போ என்னோட மார்ஜின் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது, என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இட் சீம்ஸ் 1,800 ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் கமாடிட்டிஸில் வந்து 2,000 ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிக்கும் போது கம்மியாக தான் இருக்கும் அமௌண்ட்டு. பட் நான் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ₹3,800 கிடச்சிருக்குது. பாருங்களேன், நான் வந்து ₹3,00,000 என்னோட இதுவாக வச்சுருக்கேன் நான் மார்ஜினா. எனக்கு அதில் வந்து ஜஸ்ட் ஃபார் 1 டே எனக்கு ₹3,800 கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1%, ஹார்ட்லி 1.2 1.3 இல்லைங்களா? ஸோ எனக்கு அந்த பர்சன்டேஜ் இஸ் ஃபேர் எனஃப் ஃபார் 1 டே. நான் அதை வந்து ரெகுலராக என்னால் வந்து ஒரு 6, 7, 8 டேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சாலிடாக வந்து நான் ஒரு மந்த்துக்கு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு எனக்கு 7 to 8% எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட்டாக நான் பார்க்குறேன். நான் மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி நான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் ஜாஸ்தி பண்ண மாட்டேன். நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப தான் நான் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி கொடுப்பேன். என்னோட மினிமம் ப்ராஃபிட் அந்த லிமிட்டில் நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா என்னோட பர்சன்டேஜ் மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மினிமம் மோர் தேன் 4%, கண்டிப்பாக ஒரு 8 to 10% இருக்கும்.
ஸோ அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு நான் 10% நான் ஒரு 7 to 8% நான் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட கால்குலேஷன் ஃபார் ப்ராஃபிட். பட் நான் என்ட்ரிஸ்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிஃப்டி 50 வந்து நேற்று வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். நம்ம அதை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லையும் பார்த்துடலாம். நம்ம அது ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லையும் பாருங்கள், 2 நாளாக மார்க்கெட் கீழே போனவன் நேற்று நமக்கு நல்லாவே வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். ஸோ அதனால வந்து என்னோட இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் மார்னிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போவான், இல்லை ஒரு கேப் டவுனில் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வருவான் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருந்ததுனால வந்து நான் நேற்று மார்க்கெட் க்ளோசிங் டைமில் என்ட்ரி எடுத்தேன். இது நீங்கள் தினைக்குமே நம்ம மார்க்கெட் க்ளோசிங் டைமில் என்ட்ரி எடுத்து அடுத்த நாள் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ப்ராஃபிட் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எஸ் மைட் பி மைட் நாட் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம எவ்ரிடே நம்மளால இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கிடையாது. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் வந்து மார்க்கெட் அவுட்லுக் பார்ப்பேன் அண்ட் வால்யூமும் பார்ப்பேன். பையர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் கண்டிப்பாக மற்ற அந்த இஎம்ஐ அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டில் நான் வந்து ஓகே நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இருக்கும். அதுக்காக சேஃபஸ்ட் சைட் நான் கால் ஆப்ஷன்லையும் என்ட்ரி எடுத்துருப்பேன், புட் ஆப்ஷன்லையும் நான் என்ட்ரி எடுத்துருவேன். என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் போனாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதில் பண்ண மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எஸ் நமக்கு ஏதோ ஒரு கால் ஆப்ஷன் லாஸ் வந்தால் நமக்கு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வரும், இல்லை புட் ஆப்ஷனில் லாஸ் வந்தால் நம்ம கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ்க்குள்ள மேக் பண்ணிடலான்னு தான் என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து நல்லாவே கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால வந்து எனக்கு இன்றைக்கி லக்கிலி ஒரு 1800 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது ஃபார் ஜஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி 50ல் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் மட்டுமே. எனக்கு அலுமினியம் எஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணது மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் தான் போனால் எனக்கு அதில் வந்துட்டு ஒரு 2000 ரூபா கிட்ட கிடச்சிச்சு. அதுக்கப்புறமே மார்க்கெட் நல்லா தான் மேலே போனேன். ஆக்சுவலாக நான் 395.20 தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் 397 வரைக்குமே மேலே போயிருக்கான். ஸோ அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் மேலே போகுங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி மேலே தான் போயிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அனாலிசிஸு. கண்டிப்பாக வந்து நான் உங்களையுமே வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், என்ன வந்து சஜஷனாக கொடுப்பேன் அப்படின்னா, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, என்னோட அனாலிசிஸ் வந்து ஜஸ்ட் ஆஸ் அ ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். பட் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அதில் வந்து டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அதில் எவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எஸ் நம்ம சேனல் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஹெல்பிங் மீ க்ரோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.